கருணை பெறுவா, என்னை ஆட்கொண்டருள்வாய் குருதேவா. என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையை வணங்கி, உயிர் குருவை வணங்கி, குருவின் குருவாகி சூரிய பகவானை வணங்கி, ஈஸ்வரப்பட்டாய் சச்சிதானந்த சத்குருதேவனை வணங்கி இருக்கக்கூடிய ஆத்மா ஐக்கிய அன்பர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை உணர்வின் வழி அறிந்தே இவ்வுலகின் காவியத்தில் இறை உணர்வின் வழி அறிந்தே இவ்வுலகின் காவியத்தில் இருளகற்றும் ஒளிச்சுடராய் இனியதொரு வாழ்வு அமைப்போம். ஈஸ்வரப்பட்ட மகதேவன் நம்ம சொல்றது இனியதொரு வாழ்வு அமைப்போம் என்று சொல்லுகின்றார். எப்படி? இருளகற்றும் ஒளிச்சுடராய் நாங்கள் ஆக வேண்டும். இறையுடன் வழியை நாங்கள் அறிய வேண்டும். இறை உணர்வின் வழியை அறிய வேண்டும். இறை உணர்வின் வழியை அறிந்தவர்கள் எல்லோரும் விருது நிலைக்கு செல்வார்கள் என்று சொன்னார். அதுபோல இறை உணர்வின் வழி அறிந்து இவ்வுலகின் காவியத்தில் நாங்கள் அங்கமாக இருக்க வேண்டும். உலகத்தில் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம். இருளகட்டும் ஒளிச்சுடராய் நாங்கள் இனியதொரு வாழ்வு அமைப்போம். இனியதொரு வாழ்வு அமைப்போம். சாதாரணமாக உலகில் மக்கள் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல நாடுகளிலே கோடிக்கணக்கான மக்கள். அதை 3 வகைப்படுத்தலாம். ஒரு வகை இறை சக்தி என்பதை அறியாமல் இருப்பவர்கள், அவர்களை நாத்திகள் என்று சொல்கின்றார்கள், அல்லது அறியாமையில் இருப்பவர்கள் என்று சொல்லலாம். இன்னொரு வகையானவர்கள் இறை சக்தியை உணர்ந்தவர்கள். கோவிலுக்கு போகிறாங்க, பல மதத்தினர்கள் சாமி கும்பிட்றாங்க, அதனால் சாமி நமக்கு சக்தி கொடுக்கும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஆனால் 3வது ஒரு வழி இருக்கின்றார்கள், வகையில் இருக்கின்றார்கள். அது யாருன்னு சொன்னால் ஈஸ்வரப்பட்ட மகரிஷியினுடைய ஈர்ப்பிலே வந்தவர்கள். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அனைவருமே. மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? பல சாமிகளை போய் கும்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க, உலகோதிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த பூமியிலே ஜனித்திருக்கின்றோம், ஈஸ்வரப்பட்ட மகரிஷி ஈர்ப்பிலே வந்திருக்கின்றோம். எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈஸ்வரப்பட்ட மகரிஷி அவர்கள் சூரிய பகவானுடைய மனித பிறப்பு. அவர்களுக்கு ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்று சொன்னாலே போதும். அந்த சூரியனுடைய சக்தி மட்டுமல்ல, பல கோள்களுடைய சக்தி மட்டுமல்ல, 30 தேவர்களுடைய சக்தி நமக்கு இருக்கின்றது. நம் உடலிலே தான் அனைத்து சக்திகளும் இருக்கின்றது என்று குருதேவரை சொல்லிக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய நாம் இனியதொரு வாழ்வு அமைப்போம் என்ற ஒரு லட்சியத்தை கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்வு அமைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இப்பொழுது மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால், நாங்கள் நன்றாக இருக்கின்றோம், மற்றவர்கள் வேறு விதமாக இருக்கின்றார்கள். அதே சமயத்திலே நம்மை விட மேலோர்களும் இருக்கின்றார்கள். ஈஸ்வரப்பட்ட மகரிஷி ஈர்ப்புக்கு வராதவர்கள் கூட உயர்ந்த நிலையிலே இருக்கின்றார்கள். வந்தவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்குண்டான முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு கணமும் சரி, ஒவ்வொரு கணமும் நடக்கக்கூடிய செயல்பாடு. ஏற்கனவே சொல்வது போல குறுகிய வாழ்க்கையை வைத்திருக்கின்றோம். குறுகிய வாழ்க்கையை மனித பிறப்பு வைத்திருக்கும் பொழுது ஒவ்வொரு கணமும் ஈஸ்வரப்பட்ட மகரிஷி அவர்கள் வழிநடத்தின் பேரிலே அவருடைய ஈர்ப்புக்கு வந்து விடுகின்றோம். ஃப்ரீக்வன்சி என்று சொல்வார். அவருடைய ஈர்ப்புக்கு நாங்கள் வந்து விடுகின்றோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொன்னால் குருதேவருடைய ஈர்ப்புக்கு வந்து விடுகின்றோம். தாயே தந்தையே வணங்குகின்றோம், முதல் தெய்வமாக திருவருள் தந்திருவீர் தாயே தந்தையே என்று பாடுகின்றோம். முப்பாலுக்கு அப்பால் எப்பால் பெற்றாலும் இப்பிறப்பால் பெற்ற தாயின் பாலுக்கு ஈடாகுமா என்று பாடுகின்றோம். குருதேவ பாடலாம் பாடுகின்றோம், பாடத்தை படிக்கின்றோம். அந்த பாடத்தை படிக்கும் பொழுதே அவருடைய ஈர்ப்புக்கு வந்து விடுகின்றோம். குருதேவர் சொன்ன வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது ஈர்ப்புக்கு வந்து விடுகின்றோம். அதே போலதான் மகரிஷிகள், திருவள்ளுவரும் சரி, வால்மீகி மகரிஷியும் சரி, வியாச மகரிஷியும் சரி, அவர் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் திருக்குறளை கொடுத்துக்கின்றார்கள் சொன்னால் திருக்குறளை படிக்கும் பொழுதே திருவள்ளுவருடைய ஈர்ப்புக்கு வந்து விடுகின்றோம். இந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்வார்களே, ஈர்ப்புக்கு வந்து விடுகின்றோம். ஆக நாங்கள் படிக்க வேண்டும், படித்தாலே ஈர்ப்புக்கு விடுகின்றோம். அந்த ஈர்ப்புக்கு வருவதன் மூலமாக அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கின்றது. ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஆசீர்வாதம் என்றால் உயிரணுக்களுடைய சேகரிப்பு தான் ஆசீர்வாதம்.
நாங்கள் அவனை நினைத்து நாங்கள் பிரார்த்திக்கும் பொழுது நாங்களுடைய எண்ண அணுக்களை வெளியெடுக்கின்றோம். சுவாசத்தின் மூலமாக உயிரணுக்களை வெளிப்படுத்துகின்றோம். அதன் மூலமாக எங்களுக்கு ஆசீர்வாத அணுக்களாக அலைகளாக அணுக்கள் நம்மிடம் பதிவாகின்றது. ஆக நாங்கள் நினைக்க வேண்டும், பேச வேண்டும், அவளை எண்ண வேண்டும், சிந்திக்க வேண்டும், உணர வேண்டும். ஆக முழுமையாக நம்மை சரணடைய வைக்க வேண்டும் இறைவனுடன், முழுமையாக நம்மை சரணடைய வைக்க வேண்டும் இயற்கையுடன், முழுமையாக நம்மை சரணடைய வைக்க வேண்டும் உண்மையுடன். உண்மையாக இருக்க வேண்டும், இறைவனை வழிபட வேண்டும், இயற்கையுடன் நாங்கள் ஒன்றுபட வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை நிலையை ஒவ்வொருவருமே கொண்டு வர வேண்டும். நான் நினைக்கலாம், எனக்கு ஈஸ்வர வட்டமாக விட்டோம், நமக்கு எப்படி இருக்கின்றோம் என்று சொல்லி, அதற்கு பதிலே குருதேவர் சொல்லியிருக்கிறார், கர்மபயன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ இயற்கைக்கு ஈர்ப்பிற்கு வந்த பிறகு கூட நம்மளுக்கு கர்மபயனுடைய செயல்பாடு நடக்கும். ஆக கர்மபயன் செயல்பாடு எதுவரை நடக்கும் என்று சொன்னால், நாங்கள் தியான நிலைக்கு விட்டோம், தியான நிலையிலிருந்து தவநிலைக்கு செல்லும் வரை கர்மபயன் செயல்பாட்டிலே இருக்கும். அந்த இயற்கை இந்த செயல்பாட்டை மிக அதி விரைவாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அதி விரைவாக தியானம் செய்ய வேண்டும், நல்ல உயிரணுக்களை சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்மபயன் முழுமையாக நீங்கி நமக்கு தவநிலைக்கு நாங்கள் செல்லலாம். அந்த செல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது. காரணம் என்று சொன்னால், ஈஸ்வரப்பட்ட மகரிஷியுடைய ஈர்ப்பிலே நாங்கள் இருக்கின்றோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொன்னால், எப்பொழுது நாங்கள் தியான நிலைக்கு வந்த பிறகு நாங்கள் சரணடைந்து விட்டோம், சரணடைந்த பிறகுதான் நாங்கள் இந்த சக்தியை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. நாங்கள் இறைவனை சரணடைந்த பிறகு எங்களை காப்பாற்ற வேண்டியது இறைவனோட பொறுப்பாகின்றது. இறைவன் என்ற ஈஸ்வர சக்தியினுடைய பொறுப்பாகி விடுகின்றது. ஆகவே நம்மை முழுமையாக சரணடைய வேண்டும். நாங்கள் வந்தோம் போனோம் என்று இருக்காமல் முழுமையாக நாங்கள் சரணடைந்து ஈஸ்வரவட்ட மகரிஷியோட சக்தியை, காரணம் இந்த காற்றிலே தான் இருக்கின்றது அனைத்துமே, பிரபஞ்சமே காற்றிலால் ஆனதுதான், காற்றிலே தான் அடுக்கால் ஆனதுதான் இந்த பிரபஞ்சமே. ஆக அந்த ஒவ்வொரு அணுக்களிலுமே ஈஸ்வரப்பட்ட மகரிஷியனுடைய சக்தி இருக்கின்றது. அது இந்து மதத்துக்கு மட்டுமல்ல, இந்து மதம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதுதான். இந்து என்ற பெயர் கொடுத்ததே மனிதன்தான், இறைவனால் கொடுக்கப்பட்டதல்ல. மற்ற மதங்கள் கூட வழிமுறைகளுக்காக அவர்கள் சித்தர்கள், முனிவர்கள், மகரிஷிகள் அவர்கள் வழிநடத்துகின்றார்கள். அவர்களை சார்ந்தவர்களுக்கு மதம் என்று கூறிக்கொண்டு, மற்ற அமைப்பு என்று கூறிக்கொண்டு வழிநடத்துகின்றார்கள். எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் தனி மனிதனாக இருந்து ஒரு மாதிரி ஈஸ்வரப்பட்ட மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், நான் நல்ல உயர்ந்த நிலைக்கு மெய்ஞானம் அடைய வேண்டும், அதற்கு வழிமுறை என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், உன்னுடைய நிழல் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், உன்னுடைய நிழல் இந்த பூமியிலே படக்கூடாது, அந்த நிலைக்கு நீ வா, அப்பொழுது நீ மெய்ஞானம் அடைந்து விட்டாய் என்ற பொருள் என்று சொன்னார். எப்படி என்னுடைய நிழல் பூமியிலே விழாமல் இருக்கும்? ஒளி இருக்கும் பொழுது நிழல் நிச்சயமாக படும் அல்லவா? எப்படி இருக்கும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நாங்கள் ஜோதி நிலை அடைந்த பிறகு நாங்களுடைய நிழலே ஒளி பூமியிலே விழாது. ஜோதி நிலை அடைய வேண்டும், அந்த நிலைக்கு செல்ல வேண்டும். நான் சொன்னது போல் தியான நிலை, அதற்கு பிறகு தவநிலை வரும் பொழுது அனைத்து கர்மங்களும் கர்மயோகங்களும் நீங்கி விடுகின்றது. நாங்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுகின்றோம் தவநிலையின் பொழுது. தவநிலையிலிருந்து நாங்கள் எடுக்கும் முயற்சியின் காரணமாக ஜோதி நிலையிலே போய் நாங்கள் மரணமில்லா பெருவாழ்வு இரவா நிலை இந்த நிலைக்கு சென்று மெய்ஞான நிலை என்று சொல்லி ஆத்மகாந்த நம்முடைய ஆத்மாவை சுத்தகாந்த ஆன்மாவாக ஆக்க வேண்டும். அதுதான் ஜோதி நிலை. அந்த முயற்சியை அனைவரும் எடுக்கலாம். காரணம் என்று சொன்னால், நாங்கள் அந்த ஈர்ப்பில் இருக்கின்றோம். நாங்கள் குருதேவரிடம் நாங்கள் சரணடைந்து விட்டால் போதும். சரணடைவது என்றால் என்னால் பொருள், சரணம் என்று சொன்னால் நான் சொன்னது போல இயற்கையுடன் உண்மையுடன் இறைவனுடன் முழு சரணம் அடைய வேண்டும். அதுக்கு மாறாக இறைசக்திக்கு மாறாக இருக்கக்கூடாது, இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடாது, உண்மைக்கு மாறாக இருக்கக்கூடாது. அதுதான் சரணடையக்கூடிய நிலை. சாமியே சரணம் என்று சொல்கின்றோமே, சரணத்துக்கு அதுதான் பொருள். முழு சரணம் நாங்கள் அடைந்து ஈஸ்வரப்பட்ட மாமகரிஷியோட ஈர்ப்புக்கு வந்திருந்து நாங்கள் ஒளிநிலை பெற வேண்டும். ஒளிநிலை பெற்று சுகபோக வாழ்க்கையை வாழ வேண்டும். இறை உலகின் வழியறிந்தே இவ்வுலகின் காவியத்தில் இருளகற்ற ஒளிச்சுடராய் இனியதொரு வாழ்வு அமைப்போம் என்ற லட்சியத்தை அனைவருமே கொள்ள வேண்டும். ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா.